சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவரை அணுவணுவாக பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊவா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் எமது வானொலி நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு அமலுக்கும் 10 700 மடங்கு வரை கூலி பெருக்கி கொடுக்கப்படுகிறது நோன்பை தவிர. நிச்சயமாக அது எனக்குரியதாகும், நானே அதற்கு கூலி வழங்குவேன் என அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நோன்பு எனும் அமல் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது, உயர்ந்தது, பரிசுத்தமானது. இந்த நோன்பின் மாண்புகள் குறித்துதான் இன்றைய ரமலான் சிந்தனையிலும் உங்களுக்கு நாங்கள் சொல்லவிருக்கிறோம். இதனை வழங்குகின்றார்கள் குர்தலாவு 4ஆம் கட்டை மஸ்ஜிதுல் சலாம் ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷ் இமாம் அஷேக் ஃபைசல் ஜாமி ஹஸ்ரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேர் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத்தான செழிப்பான நிம்மதியான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمد اللهم صل وسلم وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفي قرآنه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمان واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அன்பார்ந்த நேர்களே, அல்லாஹ் கண்ணியம் பொருந்திய ஒரு மாதம் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். சென்ற ரமதானில் எங்களோடு இருந்த எத்தனையோ உறவுகள், எத்தனையோ குடும்பத்தார் இன்று எங்களோடு இல்லை. அவர்கள் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமதானை தந்து வைத்திருக்கிறான். சில நேரம் இந்த ரமதான் எங்களுடைய வாழ்நாளில் கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். அதில் எத்தனையோ நாட்களை கழித்திருக்கிறோம். அன்பானவர்களே, ரமதானை அல்லாஹ் எங்களுக்கு தந்த நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நாங்கள் தக்வாதாரிகளாக இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. அன்பான நேர்களே, அன்மையான சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் இறையச்சம் வரவில்லை. எத்தனையோ நோம்புகளை பிடிச்சிக்கிறோம், எத்தனையோ நோம்புகளை திறந்திருக்கிறோம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் வாழ்நாளில்
இன்னும் இரையச்சம் வரலண்டா எங்கட நோன்புகளுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்பானவர்களே, நோன்பென்பது எங்களுக்கு இரையச்சத்தை தரக்கூடிய ஒரு கருவியாக இருந்து கொண்டிருக்குது. ஒரு நோம்பாளி இருக்கிறாரு, அவர் நோன்பை பொடிச்சு கொண்டிருக்கிறாரு, அவருக்கு உள்ளத்தில் நினைவு வருது, பொய் சொல்லணும், பொய் பேச பார்க்கிறாரு, ஆனால் அவரோட உள்ளம் சொல்லுது நான் நோம்பாளி. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் இன்னொருத்தரோட குறைய நாங்கள் பேச பார்க்குறோம், அவரோட உள்ளம் சொல்லுது நான் நோம்பாளி, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, தப்புகளை தவறுகளை விட்டு விலகி நடக்கிறது தான் ஒரு நோம்பாளிக்கு உதாரணம். ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று வரக்காட்டிலும் எத்தனையோ நோம்புகளை பிடிச்சிக்கிறோம். இவ்வாறான தப்புகள் தவறுகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்றா எங்களோட நோம்பலுடைய பிரயோசனங்கள் இல்லாமல் ஆகிடும். அன்பான நேர்களே, ஆகையினால் எஞ்சிருக்கக்கூடிய அந்த ரமலானுடைய நோம்புகளை நல்ல முறையில் பிடிப்போம், நல்ல முறையில் அமல் செய்வோம், பாவங்கள் விட்டு தூரமாகிடுவோம். பாவங்கள் என்பது பயங்கரமானது. ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். இந்த அள்ளி தரக்கூடிய மாதத்தில் நானும் நீங்களும் பாவத்தை செஞ்சு கொண்டு இருந்தோம் என்றா, பாவத்தை பார்த்து கொண்டு இருந்தோம் என்றா, பாவத்தை செஞ்சு கொண்டு இருந்தோம் என்றா எங்களுடைய ரமலானுடைய மாதத்தை நாங்கள் வீணாக்கிட்டோம். அன்பானவர்களே, அன்பான நேர்களே, ஆகையினால இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகள் செய்வோம். நாங்கள் 2வது கட்டத்தை அடைஞ்சிருக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக எங்களோட தப்புகள் தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்றாடுவோம். மன்றாடக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் இஃப்தாருடைய நேரத்திலையும் சஹருடைய நேரத்திலையும் அல்லாஹ் கடைசி வானத்துக்கு வாரான், வந்து கேட்கிறான், என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா? ஹல் மின் சாயிலின் ஃபஅதைது சுலஹு ஹல் மின் தாயிபின் ஃபஅதைது சுலஹு. நீங்க கேட்கிற ஒவ்வொன்றையும் தரனா தயார், என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அன்பான நேர்களே, இஃப்தாருடைய நேரத்தில் நாங்கள் அனைவரும் உழு செஞ்சு கொண்டு அல்லாஹிடம் வந்து, யா அல்லாஹ் எங்களோட தப்புகளை எங்களோட தவறுகளை மன்னிச்சிடியா அல்லான்னு கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். அதே மாதிரி தான் சஹருடைய நேரம், சஹருக்கு முன்னால தஹஜ்ஜத் 2 ரக்காய் தொழுது அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்கிட்ட மன்றாடணும், யா அல்லாஹ் தப்புகளை செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், பாவங்களை பேசிட்டோம் யா அல்லாஹ், பாவங்களை பார்த்துட்டோம் யா அல்லாஹ், எங்கள் எல்லாத்துடைய தப்புகளையும் பாவங்களையும் மன்னிச்சிடு, எங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை உருவாக்கி தந்துடண்டி நாங்கள் அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடிய ஒரு கட்டத்தை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அன்பானவர்களே, புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் அந்த 2 நேரங்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. முதலாவது இஃப்தாருடைய நேரம், 2வது சஹருடைய நேரம். இந்த 2 நேரங்கள்லையும் அதிகமாக நாங்கள் துஆ செய்கிறது. அதே மாதிரி நாங்கள் நோன்பை பிடிச்சிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நோம்பாளி மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபன், நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கையோட யார் ஒருத்தர் அமல் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத மின் தம்பிஹி, அவர் செஞ்ச முன்னால் செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அன்பானவர்களே, அன்பான நேர்களே, அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாங்கள் அவனிடம், அல்லாஹ்விடம் இந்த நோன்பை பிடிச்சி நன்மையை எதிர்பார்த்து எங்களோட பாவத்துக்கு விமர்சனம் பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். ஆகையினால அன்பானவர்களே, அன்பான நேர்களே, நாங்கள் அனைவரும் அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் துஆ செய்வோம். எங்களோட குழந்தைகளுக்காக வேண்டி, எங்களோட வாழ்வாதாரங்களுக்காக வேண்டி, எங்களோட கஷ்ட நஷ்டங்களுக்காக வேண்டி, எங்களோட நோய்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒருவராக நாங்கள் மாறணும். இன்று வர காட்டிலும் எத்தனையோ பேர் அன்பானவர்களே, நாங்கள் இன்னும் அல்லாஹிடம் மன்றாட இல்லை, அல்லாஹிடம் கையேந்தாத எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அன்பானவர்களே, இந்த ரமலானை நாங்கள் சாதிப்போம், இந்த ரமலானில் நாங்கள் அமல் செய்வோம், இந்த ரமலானை வீணாக்கிடக்கூடாது. அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானை அடைஞ்சும் யார் ஒருத்தர் அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு பெறலையோ அவன் நாசமாகட்டும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆமீன் சொன்னாங்கண்டா. அன்பான சீதேவிகளே, கண்மணிகளே, நாங்கள் இந்த ரமலானில் அடைஞ்சும் எங்களோட பாவத்துக்கு நாங்கள் அல்லாஹ்விடம் மன்றாட இல்லைண்டா, எங்களோட பாவத்தை தொட்டு நாங்கள் அல்லாஹ்விடம் முன்னிறுத்தி, யா அல்லாஹ் இந்த தப்ப, இந்த தவற, இந்த பாவத்தை மன்னிச்சுட்டு கண்ணீர் வடிக்கல்லண்டா, அருமையானவர்களே, நாங்கள் நஷ்டவாளிகள்.
அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி இந்த ரமலானை தந்திக்கிறான். இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம், சீராக்கி கொள்வோம். எஞ்சிய கால நேரங்களை வீணாக்கிடக்கூடாது. அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலானில் அதிகமான நல்ல அமல் செஞ்சாங்க. அதிகமான சதகாக்கள், அதிகமான திலாவத்துகள், அதிகமான திக்ர்கள், ஸலவாத்துகள் செஞ்சுக்கிறாங்க. அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் வழிகாட்டிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வர காட்டிலும் நாங்கள் நேரம் காலங்களை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். இதுவரை காட்டிலும் குர்ஆனை பிடிக்காத எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. இதுவரை காட்டிலும் குர்ஆனை பிடிக்காத எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. இதுவரை காட்டிலும் குர்ஆனை பிடிக்காத எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. இதுவரை காட்டிலும் எவ்வளோ இஸ்திக்ஃபார் செய்யாத எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அருமையானவர்களே, நாங்கள் அனைவரும் குர்ஆனோடு இணைவோம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அதே மாதிரி முன்னோக்கி வரக்கூடிய இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு வருது. இதை நாங்கள் இந்த 10 முடிகிறதோட கடைசி 10 எதிர்பார்த்து அமல் செய்கிறது. எங்கட அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை இன்றைய தினமாக இருக்கணும் என்று எதிர்பார்த்து நாங்கள் அமல் செஞ்சு அந்த இரவுடைய நன்மைகளை அடைஞ்சு கொள்வதற்கு முயற்சிகிறது. 1000 மாதம் என்றா கிட்டத்தட்ட 82 வருடங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 10 வருடம் லைலத்துல் கத்ருடைய இரவை அவர் ஹயாத்தாக்கினா அவருக்கு 820 வருடங்கள் நன்மை செஞ்ச அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். ஆகையினால நாங்கள் எங்களோட கால நேரங்களை வீணாக்கிடக்கூடாது. அல்லாஹுவோட நெருங்குவோம், அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைவோம், அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை அடைவோம். அதே மாதிரி இத்துக்கும் மினன் நார விட்டும் தூரமாகி இந்த ரமலான் எங்களுக்கு சில நேரம் வாழ்க்கையில் கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். பேசக்கூடிய நானுமாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, அடுத்த ரமலானுக்கு உயிரோடு இருப்போமோ இல்லையோ அல்லாஹு ஆலம். ஆகையினால் இந்த காலத்தையும் நேரத்தையும் இந்த ரமலானையும் நல்ல முறையில் பயன்படுத்தி சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் குர்தலாவு 4ஆம் கட்டு மஸ்ஜிதுல் சலாம் ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் ஷேக் ஃபைசல் ஜாமி ஹஸ்ரத் அவர்கள். அவர்களுக்கு எமது நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவ மாகாண கலாசார அமைச்சுக்கும் அதன் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுடைய ஆலோசனை வழிகாட்டல்களுக்கு அமைவாக தான் இந்த வானொலி நிகழ்ச்சி தொடரினை நாங்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நேயர் நெஞ்சங்கள் சார்பாகவும் இலங்கை வாழ் இஸ்லாமிய சொந்தங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினையும் ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.